Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த எலக்ட்ரிக் டைபோல்னால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா two opposite charges plus minus charge. It is equal opposite charges, so plus q minus q separated by a small distance, let it be 2a. So in the charges will constitute an electric dipole. So in the charges நடுவில் ஒரு center point எடுத்துக்கிறேன். It is called the origin. So in the origin pointல இந்த ரெண்டு chargesோட attractive force will end up. So in the charge, minus charge will be attracted towards positive charge till the origin, and the plus charge will be attracted towards the negative charge till the origin, which constitutes an electric dipole moment. So இப்போ இந்த கேஸில் electric field at a point calculate பண்ணணும். ஸோ ஒரு பாயிண்டில் electric field இருக்குது due to this electric dipole. இது ரெண்டு கேஸாக you can define. First case is the electric field along the axial line. Which means என்னோட டைபோல் எந்த ஆக்சிஸில் இருக்கோ I'm going to consider the point in the same axis and I'm going to calculate the electric field at that point in the axis. So இப்போ என்னோட சார்ஜஸ் இஸ் இன் தி எக்ஸ் ஆக்சிஸ் லெட் மீ கன்சிடர். ஸோ அப்போ இதிலேருந்து ஒரு ஆரிஜின்லேருந்து ஒரு ஆக்சியல் லைன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆக்சியல் லைனில் லெட் மீ கன்சிடர் த பாயிண்ட் கால்ட் சி. ஸோ இந்த பாயிண்ட் சி அப்படிங்கிற இடத்துல how much electric field is there, how much the E value is what you are going to calculate. So in the electric field in the pointல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் q அப்படிங்கிற சார்ஜ்னாலையும் there will be a field at this point, and the negative charge மைனஸ் q அப்படிங்கிறதுனாலையும் c அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் டைபோல்னால் ரெண்டு போல்ஸ்னாலையும் எனக்கு ஒரு பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை டோட்டலாக கேல்குலேட் பண்ணுறோம். அதான் நம்மளோட டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இப்போது இந்த பாயிண்ட் வந்து எப்படி எடுத்துருக்கோம், என்னோடய சார்ஜஸ் எந்த ஆக்சிஸில் இருக்கோ இந்த சேம் ஆக்சியல் லைனில் we are going to consider the point C. So now we are going to calculate the total electric field E. So first electric field E1 due to the point charge plus q. So E1 க்கு formula 1/4 pi epsilon naught into q by r square. ஸோ இங்கே r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், q அப்படிங்கிறது சார்ஜ் வேல்யூ. ஸோ இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 சி ஆரிஜின் இதுக்கும் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்க்கும் நெகட்டிவ் சார்ஜ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2a. ஸோ ஆரிஜினுக்கும் ப்ளஸ் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a அண்ட் ஆரிஜினுக்கும் மைனஸ் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a. சிமிலர்லி ஆரிஜினுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் r. ஓகே, ஸோ see that ஆரிஜினுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் r, ஆரிஜினுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் a, அண்ட் சிமிலர்லி ஆரிஜினுக்கும் மைனஸ் சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் a. ஸோ E1 ஓட நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஓட ஃபார்முலா 1/4 pi epsilon naught into q by r square. இங்கே r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் and
Q is the charge value, point charge. So first caseல ப்ளஸ் சார்ஜுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் this way, and இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point C வந்து சார்ஜ் வேல்யூ Q தான். அண்ட் இப்போ சார்ஜ் Qக்கும் இந்த பாயிண்ட் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். சி ஆரிஜினுக்கும் பாயிண்ட் சிக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு தெரியும். அண்ட் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இந்த ஹோல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சார்ஜ் டு பாயிண்ட் சி, isn't it? அப்போ இந்த ஹோல் டிஸ்டன்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ளஸ் Q சார்ஜ் அண்ட் பாயிண்ட் சி. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து சி பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மைனஸ் ஆரிஜின்லேருந்து என்னோட சார்ஜுக்கு. லெட் மீ டேக் த பாயிண்ட் ஆஃப் த சார்ஜஸ் ஏ அண்ட் பாயிண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் பி. ஸோ ஓசியிலேருந்து ஓஏவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி. ஸோ ஏசி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஓசி மைனஸ் ஓஏ. அண்ட் ஓகே, ஓசியோட வேல்யூ இட் இஸ் ஆர் அண்ட் ஓஏவோட வேல்யூ ஏ. ஸோ இட் இஸ் ஆர் மைனஸ் ஏ இஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் தகுந்தாப்பில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். இஃப் யூ ரைட் இட், இட் இஸ் E1 electric field 1 at the point C is equal to 1 by 4 pi epsilon naught. இப்போ நான் கன்சிடர் பண்ணுற சார்ஜ் ப்ளஸ் Q. ஸோ இட் இஸ் ப்ளஸ் Q டிவைடட் பை என்னோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அண்ட் த பாயிண்ட் இஸ் AC. ஸோ இட் இஸ் AC. 1 by 4 pi epsilon naught into plus Q divided by AC ஓட வேல்யூ என்ன தான் calculate பண்ணோம், it is R minus A. So it is R minus A the whole square, it is AC square. So இது E1 ஓட வேல்யூ. And இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூவோட டைரக்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி டைபோல் மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல P cap அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி பாசிட்டிவ் சார்ஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். Similarly, we are going to calculate the electric field value E2, field due to the negative charge minus Q at B. ஸோ பிங்கிற மைனஸ் Q அப்படிங்கிற சார்ஜ் பி பாயிண்டில் இருக்கிற சார்ஜ் சி மேலே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் பண்ணுதுன்னு கேல்குலேட் பண்ணுறோம் இந்த செகண்ட் கேஸ். ஸோ E2 சேம் ஃபார்முலா, இட் இஸ் 1 by 4 pi epsilon naught into சார்ஜ் வேல்யூ டிஃபைன் பண்ணோம். இங்கே சார்ஜ் வேல்யூ மைனஸ் Q. ஸோ இட் இஸ் மைனஸ் Q divided by distance between the origin and the minus Q. So distance between the origin and distance between the point C and minus Q, because point C க்கும் Q minus Q chargeக்கும் தான் you are going to calculate the electric field. So C க்கும் B க்கும் உள்ள distance, so it is BC. So BC அப்படிங்கிற distance பாருங்கள், இதுக்கும் Cக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள distance R plus இந்த extra distance, it is OB. OB ஓட distance A. So the total distance BC is OC plus OB. So BC is equal to OC plus OB. So it is distance square. Electric field E equal to 1 by 4 pi epsilon naught into charge by distance square. So BC is equal to OC plus OB. So அப்போ BC எப்படி எழுதலாம்? It is OC ஓட distance R. So R plus OB ஓட distance
A. So A. So BC ஓட வேல்யூ இங்கே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E2 is equal to 1 by 4 pi epsilon naught into minus Q divided by R plus A the whole square. So this is my second equation. So இப்போது பாயிண்ட் சியில் ப்ளஸ் க்யூனால் சார்ஜ் ப்ளஸ் க்யூ சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ E1 கேல்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கோம். அண்ட் சி இங்கேயும் இட் இஸ் டுவர்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டுவர்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஒரு யூனிட் சார்ஜ் மொமெண்டமோட யூனிட் சார்ஜ் டிஃபைன் பண்ணோம். அண்ட் மைனஸ் க்யூன்ற சார்ஜ்னால பாயிண்ட் சியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ த டாபிக் இஸ் டு ஃபைண்ட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது ஈயில் எவ்வளோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் add up the electric field value E1 and the E2. So you have to add up, find the total electric field. Total electric field E total equal to E1 plus E2. That is equation 1 plus equation 2. So when you write it, it is E total equal to 1 by 4 pi epsilon naught. First E1 oda value 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught into plus q by r minus a the whole square. So 1 by 4 pi epsilon naught into plus q by r minus a the whole square. அதே மாதிரி second equation E2 1 by 4 pi epsilon naught into minus q by r minus a the whole square into p cap ரெண்டு கேஸ்லையும். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது சி இந்த மைனஸ் கியூவை அப்படியே வெளியில் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது வில் கன்வெர்ட் இன்டு மைனஸ். ஸோ மை டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E total will be equal to 1 by 4 pi epsilon naught into q plus q அப்படிங்கிறது simply q we can write. So it is r minus a the whole square minus 1 by 4 pi epsilon naught into q by r plus a the whole square. அங்கே சார்ஜில் இந்த மைனஸ் க்யூவை முன்னாடி எடுத்து போட்டுக்கிட்டேன். அண்ட் ரெண்டு கேஸ்லையுமே p cap into p cap. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனில் 1 by 4 pi epsilon naught into q and p cap எல்லாம் காமனாக இருக்குது. ஸோ அப்படியே வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் 1 by 4 pi epsilon naught into q வெளியில் காமனாக எடுத்துடுறேன். ஸோ என்ன ரிமைனிங் பார்ட் இருக்கும் இதில் q by 4 pi epsilon naught வெளியில் எடுத்தாச்சு. வெறும் 1 by r minus a the whole square மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 1 by r minus a the whole square. அண்ட் இந்த கேஸ்லையும் 1 by 4 pi epsilon naught into q வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இட் இஸ் 1 by r plus a the whole square மட்டும் ரிமைனிங். அண்ட் இங்கே ஒரு p cap இங்கே ஒரு p cap ரெண்டுத்தையும் காமனாக எடுத்து வெளியில் தனியாக போட்டுறேன். ஸோ the equation has been now turned into 1 by 4 pi epsilon naught into q common and whole bracket of 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square into p cap. Now take LCM of this part and cross multiply this. So when you do cross multiplication it is q by 4 pi epsilon naught into r plus a the whole square minus r minus a the whole square whole divided by r minus a square into r plus a the whole square into p cap. ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷன் a plus b the whole square a minus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ எக்ஸ்பேண்ட் இட் இஸ் q by 4 pi epsilon naught as such. Expand this it is a square plus b square plus 2ab. Similarly இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. a square plus b square minus 2ab. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக ஆறு ஏ ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஏ. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ar அண்ட் அந்த மைனஸ் அப்படியே ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ar தென் ஹோல் டிவைடட் பை இந்த ஃபார்மேட் a minus b
இன்டூ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ஸ்கொயரை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ a minus b into a plus b க்கு ஃபார்முலா it is a square minus b square. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் பார்ட்டோட ஸ்கொயர் அப்படி எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த ஸ்கொயரை கன்சிடர் பண்ணாமல் கீழே இருக்கிற ரெண்டு பார்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் a மைனஸ் b a ப்ளஸ் b. ஸோ a ஸ்கொயர் அப்போ r ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இங்கே b வந்து செகண்ட் பார்ட், ஸோ a ஸ்கொயர், அப்போ r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அண்ட் இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர்ஸ் இருக்குது, ஸோ இட் இஸ் ஹோல் ஸ்கொயர் into this p cap. ஓகே, நவ் இங்கே இருக்கிற மைனஸை உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. when you write it, multiply this minus inside. So when you do this, it is q by 4 pi epsilon naught into r square plus a square plus 2ar minus into plus minus. So minus r square minus into plus minus a square minus into minus plus 2ar whole divided by r square minus a square the whole square into p cap. So cancel off the plus and minus terms. Plus r square minus r square will get cancelled off. Plus a square and minus a square will get cancelled off. So the remaining part is 2ar, 2ar. So when you add up, it is 4ar. So simplify this and write it as. So when you simplify this and write, it is E total equal to q by 4 pi epsilon naught. இங்கே 4ar divided by r square minus a square the whole square into p cap. So this is my final equation. So இந்த equationல இந்த q எடுத்துட்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. Then E total equal to 1 by 4 pi epsilon naught into இந்த q உள்ள எடுத்துட்டு போயிட்டா 4aq into r divided by r square minus a square the whole square into p cap. And இந்த 4aq I am splitting it 4 அப்படிங்கிறத மட்டும் I am splitting it as 2 into 2. So it will become, see I am replacing this 4 as 2 into 2. So I have got it as 2 into 2aq into r. Why I am doing this is, என்னோட டைபோல் மொமெண்ட் p ஓட வேல்யூ இஸ் 2aq. ஸோ இந்த 2aqவை நான் இங்கே pன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். டைபோல் மொமெண்ட் pன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் இட், you will get the equation as E total equal to 1 by 4 pi epsilon naught into இந்த 2 அப்படியே, and this 2aq has replaced as p. So it is 2p into r divided by r square minus a square the whole square into p cap. So the equation is E total equal to 1 by 4 pi epsilon naught into 2p vector into r divided by r square minus a square the whole square into p cap. So if suppose நான் எடுத்திருக்கிற C point and the distance between the charge and the C point, origin and the C point is r. So when this r value is very much greater than a, ஸோ இங்கே ஏ வேல்யூ வந்து வெரி வெரி மினிமம், ஸோ இட் இஸ் நாட் கன்சிடரபிள். அப்போ இங்கே ஏ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.0.000 சம்திங். ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் ஹியர் ஏதாவது ஹோல் நம்பர் 7 6ன்னு வச்சுக்கிட்டா ஆர், ஸோ 6லேருந்து 0.00 வென் யூ மைனஸ் அகெயின் யூ வில் கெட் the value which is nearer to the same value r. So இங்கே r very much greater than a இருந்தா, which is a very very smaller, which means this a is not considerable. So leave this a. In this case we should not consider this a. So leave this a and write the equation, which is E total equal to 1 by 4 pi epsilon naught into 2p vector r divided by, leave this a and write, so it is r square whole square, r square whole square into p cap. This r square whole square can be written as r power 4. So
ஒரு r and r power 4 get cancelled and becomes r cube. So my final equation would be 1 by 4 pi epsilon naught into 2 p vector divided by r cube into p cap. So this is my E total electric field at the point C due to the electric dipole. The point is considered along the axial line. Thank you.